இயேசு அன்பே உருவானவர். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தவர். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். பாவம் செய்தவர்கள் எல்லோரும் பாவத்துக்கு தண்டனை மரணம். அந்த பாவத்தின் தண்டனை, நம்முடைய பாவத்தின் தண்டனைக்கு பதிலாக இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்து அவர் மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்மள பாவம் எல்லோருமே பாவம் செய்தவர்கள். எல்லோரும் பாவத்தில் கர்ப்பம் தரித்து பாவத்தில் இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இரத்தம் சிந்த வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இரத்தம் பரிசுத்தமான இரத்தமாக இருக்க வேண்டும். அந்த இரத்தம் இயேசு ஒருவரே பரிசுத்தர். இயேசு ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே பரிசுத்தம் உள்ள ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். இயேசு ஒருவரே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் பாவங்களை மன்னித்தாதான் நாம் பரலோகம் செல்ல முடியும். நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த பரிசுத்தமான ரத்தம் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் மட்டுமே நம் பாவங்களை சுத்திகரிக்கும். இயேசு ஒருவரே நம் பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு ஒருவரே நம் பாவங்களுக்காக அவர் மரித்தவர். இயேசு உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். நமக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். என்றும் அவர் உயிரோட இருக்கிறார். மறுபடியும் இயேசு வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது. மனம் திரும்புங்கள் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லோரும் மனம் திரும்புங்கள். நீங்கள் இன்று மரித்தால் எங்கே போவீர்கள்? பரலோகம் வந்து இருக்கிறது. நமக்கு இந்த வாழ்வு மட்டுமல்ல, நமக்கு மரித்தவருக்கு பிற்பாடு இன்னொரு வாழ்வும் இருக்கிறது. அதுதான் பரலோக வாழ்வு. அது நித்தியமாக வாழ போற வாழ்க்கை. அங்க இயேசுவின் ரட்சிப்பு இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. இயேசு ஒருவரே ரட்சிப்பவர். இயேசு என்ற நாமமே ரட்சிப்புள்ளது. இயேசு ஒருவரே பரலோகத்துக்குரியவர். அவர் இல்லை, இயேசு அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. இயேசு சொல்லுகிறார், நானே சத்தியமும் வழியும் ஜீவனமா இருக்கிறேன் என்று. இயேசு ஒருவரே பரலோகத்துக்கு செல்லும் வழி. இயேசு இல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. இயேசுவின் ரத்தம் தான் நம் பரலோகத்துக்கு செல்ல முடியும். இயேசு ஒருவரே நம்மளை மன்னிக்கிறவர். இயேசு உங்களை அழைக்கிறார். அன்பான சகோதரிகளே, அன்பான சகோதரிகளே, இந்த மரித்தால் நீங்கள் எங்கே போவீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது மரித்தார், இன்று மரித்தார், நீங்கள் எங்கே செல்வீர்கள்? அடுத்த நிமிஷம் நாம் பரலோகம் செல்ல வேண்டுமானால் இயேசு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பரலோகம் செல்ல முடியும். இயேசுவே நமக்கு ஜீவனை கொடுத்தவர். இயேசுவே பரலோகத்துக்கு செல்லும் வழி. அவர் அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. இயேசு உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தவர். உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். உனக்காக எனக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் அடிகளை பட்டார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய நோய்களை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். பலவீனமாய் இருக்கிறீர்களா? பிசாசின் பிடியில் சிக்க தவிக்கிறீர்களா? இயேசு வந்து வாருங்கள். இயேசு என்ற நாமம் பிசாசின் விடுதலிருந்து உங்களை விடுதலையாக்கும். இயேசு என்ற நாமம் சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இயேசு என்ற நாமம் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். உங்கள் பாவங்களை, உங்களுடைய பாரங்களை இயேசுவை இறக்கி வையுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? இயேசு வந்து வாருங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். உலகம் முடிவதை உங்களோட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். உங்களை மரணவர் எந்த நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். ஒருபோதும் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் உங்களை
செலுத்தக்கூடியவர் இயேசு ஒருவரே. பெற்றோர்கள் கைவிட்டு விட்டார்களா? பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்களா? கணவன் உங்களை கைவிட்டு விட்டாரா? கவலைப்படாதீர்கள், இயேசு வந்து வாருங்கள். அவர் உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நேசிக்கிற தெய்வம் இயேசு. நீ ஐயோ நாம் இந்த பாவத்தில் அடிமையா இருக்கிறோமே, இந்த பாவத்தில இருந்து விடுதலை ஆகவில்லையா என்று கலங்குகிறீர்களா? இயேசு வந்து வாருங்கள். எவ்வளவு பெரிய பாவம் வந்தாலும் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். நீர் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் உன்னை இயேசு நேசிப்பார். உன்னை பாவி என்று ஒதுக்க மாட்டார், உன்னை பாவி என்று அவர் விளக்க மாட்டார். உன்னை நேசிப்பார். உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுவார். ஒரு தகப்பனை போல உன்னை சுமப்பார், ஒரு தாயை போல உன்னை தேற்றுவார். தாய்க்கு மேலானவர் இயேசு. தாய் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டார். தாயை போல ஆண்டவர் உன்னை அன்பு செலுத்தக்கூடிய தெய்வம் இயேசு. இயேசு வந்து வாருங்கள். நீ யாரிடமும் கிடைக்காத அந்த அன்பு இயேசு வந்து கிடைக்கிறது. இயேசு மாறாதவர், அவர் உண்மையாய் உன்னை நேசிக்கிறவர்கள். மனிதர் இன்றைக்கு மாறலாம், ஆனால் இயேசு என்றென்றும் மாறவே மாட்டார். அவர் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பார். உன்னை எப்பொழுதும் ஒரே மாதிரி நேசிப்பார், உன்னை அன்பு செலுத்துவார், உன்னை அரவணைப்பார், உன் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, எதை தேடிக்கொண்டு ஓடுகிறீர்கள்? பணத்தையா அல்லது பதவியா? அது இன்று உன்னை பரலோகம் கொண்டு செல்லாது. இயேசுவிட வாருங்கள், உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுவார். இந்த நிமிஷம் நீ மறித்தாலும் நீ பரலோகம் செல்லலாம். இதுவே கடை, இனி காலம் செல்லாது. இனி நமக்கு நாளை என்பது நமக்கு நிச்சயம் இல்லை. இன்றே ரட்சணிய நாள். இந்த நிமிஷம் நமக்கு கடைசியாக இருக்கலாம், இந்த நாள் நமக்கு கடைசியாக இருக்கலாம். நாளை என்பது நமக்கு நிச்சயம் இல்லை. இந்த ரட்சணிய நாள். இயேசுவை வாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.